இன்றைக்கி வந்து நம்ம ரோட்டுக்கடை காளான் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன தேவை அப்படின்னா முக்கியமாக கேபேஜ் தேவை. அதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் சால்ட், அதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவு மைதா எடுத்துக்கோங்க. 1 கப் அளவு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. இதுக்கு கார்ன்ஃப்ளவர் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் இருந்தாலே போதும். ஸோ காளான் அப்படின்னா காளானில் கேபேஜ் வச்சு பண்ணுறது தான். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேபேஜ் வந்து கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த ரெசிபிக்கு வந்து நல்லாயிருக்கும். நம்ம எல்லாருமே சாப்பிட்ருப்போம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். கார்ன்ஃப்ளவர் வந்து 1 கப் அளவு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இது வந்து கிறிஸ்பியாக நல்லா வரும். இது கூட மைதாவும் லைட்டாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மிக்ஸ் பண்ணுறப்போ நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ கரெக்டான தண்ணி ஊற்றி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி இது போல் பக்கோடாக்கு எப்படி பீசஸ் போடுவோமோ அது போல் பீஸாக வந்து போட்டு எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம எல்லாமே ஆனியன் பக்கோடா சாப்பிட்ருப்போம் இல்லையா? ஸோ அந்த இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எல்லாருமே இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃப்ரை பண்ண வேணாம், லைட்டாக ஃப்ரை ஆகிருந்தா போதும். இந்த மாதிரி ஃப்ரை ஆகிருந்தாலே போதும். ரொம்ப டீப் ஃப்ரைலாம் பண்ண வேணாம். இதை வந்து நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது அதே கடாயில் 1 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு கொஞ்சமாக பெரிய வெங்காயம் வந்துட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பாதி பெரிய வெங்காயம் இதை ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட டொமேட்டோ கெட்சப் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது வந்துட்டு கடையில் வாங்குகிற டொமேட்டோ கெட்சப் தான். ஸோ நம்ம வந்துட்டு வீட்லேயே எப்படி பண்ணுறது அப்படின்றத வந்து நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து 1 ஸ்பூன் இல்லை, ஒரு 2-3 ஸ்பூன் அளவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் அதுக்குரிய டேஸ்ட்டை தரப்போகிறதே. இது கூட எக்ஸ்ட்ராவாக 1 ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் நம்ம டேஸ்ட்டுக்காக தான் ஆட் பண்ணுறோம். சோயா சாஸ் இல்லை அப்படின்னா அதை வந்துட்டு நீங்கள் விட்டுடலாம். அது வந்து ஆப்ஷனல் தான். சோயா சாஸ் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எல்லா கேபேஜஸையுமே இது கூட வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா கேபேஜ் ஃப்ரையுமே நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இது கூட நான் என்ன சேர்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் சேர்க்குறேன். ஏன் அப்படின்னா நம்ம வாங்குறப்போ அது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். இது போல் ரொம்ப கெட்டியாக இருக்காது, கிறிஸ்பியாகவும் இருக்காது. ஸோ தண்ணியாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் அது ஒன்று ஒட்டின மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ்னால தான். இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டீங்க அப்படின்னா ரோட்டுக்கடை காளான் ரெசிபி ரெடி. ஸோ இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ற மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. தேங்க்யூ.